பறிக்கிறீங்க, வாழ்வாதாரம் வந்து தானே செய்கிறீங்க, வேந்தனத்துக்கு தட்டி பறிக்கிறீங்க. பொறாமையில தான் வந்து எவ்வளோ காலமாக்கு அது வச்சு இது வச்சு இப்போ ஒரு 3 நாங்கடியில் மட்டும் நாங்கள் இந்த தோட்டம் செய்ய இப்படி பிரச்சனையா இருக்கு. இது சாதிவாதம் சமூகவாதம் மாதிரி கிடக்கிற என்ற அடிப்படையில் இங்கே வந்து அவரது குறைகளை கேட்டறிந்து கொண்டேன். இது தொடர்பாக நான் அரசாங்க அதிபரின் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அரசாங்க 10 பேர் பயிர்காரருக்கும் இந்த காணியை வழங்கணும் என்று மிகவும் தாழ்மையாக முடிவெடுத்து தருவோம். நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டு வந்து வெயிலுக்கு கிடந்து இந்த காணியை துப்புரவாக்கி இதுலேயும் நல்ல பெரிய பெரிய காய்கள் வாங்கிட்டு. வணக்கம் ஒரு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பழையில ஒரு விவசாய காணியில் கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விவசாயம் வந்து செய்திருக்கிறாங்க. இந்த இதில் பாருங்கள், இது வந்து அந்த பூசணினே இப்படி எல்லாம் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த காணி வந்து விவசாயம் செய்து கொண்டிருக்கிறாங்க. பட் என்னென்றால் இந்த காணி வந்து அவைகளுக்குரியதில்லை. இந்த இடத்தை விட்டு அவைகளை ஒழுங்கு சொல்லி இங்கே வந்து ஒரு பிரச்சனை போய் கொண்டிருக்குது. அதுக்காக இந்த காணிக்காரர்கள் இது போல பக்கத்தில் நிறைய காணிகள் இருக்குது. இந்த காணிக்காரர்களாக சேர்ந்து ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுத்திருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்கிறார், இங்கே என்ன பிரச்சனை தொடர்பாக அவர்கிட்ட கேட்கலாம். மக்கள் இங்கே தான் அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. வணக்கம் வணக்கம் வரப்படுறீங்க. சொல்லுங்க, வலைக்கு வந்திருக்கோம். உண்ணாவிரத போராட்டம் நடக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டு வந்திருக்கோம். சொல்லுங்க, என்னத்துக்காக இந்த உண்ணாவிரத போராட்டம்? வணக்கம் அண்ணா. ஏனென்றால் இது வந்து நாங்கள் இந்த விவசாயம் காணி வேணும்னு சொல்லி விவசாயிகள் இந்த வண்ணாங்கனி வடக்கு கிராம மக்கள் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் வந்து நாங்கள் நீண்ட காலமாக பிரதேச செயலகத்திட்ட சட்ட ரீதியாக இந்த காணிகளை பெற்றுக்கொள்ளணும், சட்டவிரோதமாக வெட்டக்கூடாது, நாங்கள் சட்ட ரீதியாக பெற்றுக்கொள்ளணும் என்று நீண்ட காலமாக இப்போ 3 பிரதேச செயலாளர் மாறிட்டோம். முதல் இருந்த ஜீராணி மிஸ் இருந்தவர், அப்புறம் அதுக்கு இடையிலே அவர் மாறினா, அப்புறம் ஒரு தற்காலிகமாக ஒரு பிரதேச செயலாளர் வந்திருந்தவர், அப்புறம் இப்போ ஜெயசீலன் சார் அவர்கள் வந்திருக்கார். இப்போ 3 பேர் இருக்க 3 பேர் டைம் வந்து நாங்கள் இந்த காணி எங்களுக்கு தரணும்னு சொல்லி எங்களுக்கு விவசாயம் எனக்கு வேறு தொழில் இல்லை. அப்போ நாங்கள் வந்து குத்தகை காணி இந்த இஞ்சி வந்து 480 குடும்பம் இருக்கிறோம். இங்கே ஒரு துண்டு விவசாய நிலம் இல்லை இந்த வண்ணாங்கனியில். அப்போ நாங்கள் ஒரு விவசாய காணி வேணும் எங்களுக்கு. நாங்கள் விவசாயங்கள் வேறு கிராமங்களில் போய் குத்தகை எடுத்து செய்கிறது. குத்தகை எடுக்கிறாங்க நீண்ட காலம் விட மாட்டேன். 2 வருஷம் முடிவினோம், இந்த 1 வருஷம் நிப்பாட்டி வேணும். அப்போ நாங்கள் எங்களுக்கு காணி வேணும் வேண்டி ஒரு 6 வருஷமாக காணி கட்டு கொண்டு இருக்கிறோம். அப்போ 6 வருஷங்கள் இப்போ வந்து இந்த ஜெயசீலன் சொல்கிறான், சரி இந்த காணியை வந்து நேரடியாக பார்வையிட்டு அந்த காணியை வந்து பார்த்த நிமித்தம் இந்த காணி விவசாயிகளை கொடுக்கலாம்னு சொல்லி, அப்போ ஒட்டுமொத்த காணி உங்களுக்கு தெரியலாத ஒரு 2 ஏக்கர் அளவில் நீங்கள் எங்களுக்கு அந்த பொது காணி எங்களுக்கு வேணும்னு சொல்லி அந்த 2 ஏக்கர் காணியை தும்புவில்லு பக்கத்தில் கழிச்சு விட்டு இஞ்சால இருக்கிற காணியை விவசாயத்துக்கு எங்களுக்கு தெல்லாமன்னு சொல்லி இந்த காணியை மாவட்ட நிலவளவு திணைக்களத்தை கூப்பிட்டு அவர் அளக்க சொல்லி ஒட்டுமொத்தமாக அளந்தால் இதில் 12 பயனாளிகளுக்கு தான் கொடுக்கலாம். ஏன்னா விவசாய காணி வந்து 1 ஏக்கர் கொடுத்தா தான் அதில் பயனடையலாம். ஆனால் 1 ஏக்கர் கொடுக்க இங்கே காணி இல்லாதபடியாக 3/4 ஏக்கர் படி அந்த காணியை பிரிவிடை செய்தால் 12 துண்டு தான் பிரிக்கலாம் என்ற ஒரு தீர்மானம் வந்து பிரித்து அளந்தா பிறகு அப்போ அளந்து முடிஞ்சது. அப்போ அளக்கைக்கு என்ன செய்தாங்கன்னா இது காடாக கிடந்தது. அப்போ இதுக்கு வந்து அளக்க இல்லாத ஏன்னா இங்கே வந்து சரியான பத்தை வந்து சூட பத்தை. அப்போ நாங்கள் இந்த 12 பயனாளிகள் சேர்ந்து தான் இந்த காணியை வெட்டினாங்க. ஒரு போகிற பாதைகள் எல்லாம் வெட்டி துப்புரவு செய்யலாம் செய்தாங்க. அப்போ இதெல்லாம் அளந்து முடிஞ்ச பிறகு இந்த காணியை வந்து எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் பகிர்ந்தளிக்கிறாங்க இருக்கேன். இங்கே இருக்கிற கிராம உறுதி சங்கம் GS சேர்ந்து இந்த காணியை கொடுக்கக்கூடாதுன்றதை தீர்மானித்து கடிதமொழி கூட பிரதேச செயலாளர் கொடுத்துருக்கணும். அப்போ அதுக்கு இடையில எங்களோட கமக்கார அமைப்பு எங்களுக்கு தலையிட்டு கமக்கார அமைப்பு வந்து பிரதேச செயலாளர்கிட்ட இந்த காணியை நீங்கள் அளந்து இப்போ செய்தாச்சு, இந்த காணிக்கு நீங்கள் உங்களோட சட்ட ரீதியாக ஆவணங்கள் கைக்கு வர லேட் ஆகும் தானே. அப்போ அது வரைக்கும் வைக்கி தற்காலிகமாக தோட்டம் செய்கிறாக்கு இந்த காணியை கொடுங்கன்னு சொல்லி சொன்னது. அப்போ தற்காலிகமாக ஒரு காட்டு காணிக்க தோட்டம் செய்யணும்னா இன்னும் காடு வெட்டணும், கட்டைகளை போகணும், கிணறு அடிக்கணும். அப்போ இவ்வளவும் செய்ய ஒரு காணிக்கு சராசரி ஒரு 6 லட்சம் ரூபாய் காசு இப்போ எங்களுக்கு முடிஞ்சு ஒவ்வொருத்தருக்கு. அப்போ அந்த காணியெல்லாம் முடிஞ்ச பிறகு என்ன செய்யும், நாங்கள் தோட்டமும் செய்து இப்போ எல்லாரும் பயிர்கள் காய்ச்சி கொண்டு வந்து இந்த நேரத்தில் வந்து கடிதத்தை கொண்டே பிரதேச செயலகத்தை கொடுத்தோன்னு சொல்லி நாங்கள் பிரதேச செயலாளர்கிட்ட சொன்னோம். நாங்கள் காணிகள் துப்புரவாகி தோட்டம் ஆரம்பிச்சிட்டோம். என்ன சரி இந்த எங்களுக்குன்னு சொல்லி ஆவணங்களை தரணுமா இல்லை இந்த காணி சம்பந்தம் கேட்க பிரதேச செயலாளர் சொன்னார், உங்களோட கிராமத்து அவருத்தி சங்கம் வந்து கொடுக்க வேண்டாம் கடிதம் வந்திருக்கு சொல்லி சொன்னோன்னே அப்போ நாங்கள் இப்போ இருக்கிற அமைச்சர் சந்திரசேகரம் அவர்கிட்ட போய் நாங்கள் இதை சம்பந்தமாக கதை கேட்க அவர் சொன்னார். மாவட்ட செயலாளர்கிட்ட அறிவிச்சாங்க. அறிவிச்சா ஏற்கனவே இது 6 வருஷமாக ஓடிக்கொண்டு பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். ஆகவே அவற்ற பணிப்பின் பிரகாரம் சந்திரசேகரம் ஐயார பணிப்பின் பிரகாரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் ஒன்று உடனடியாக அரேஞ்ச் பண்ணி அந்த கூட்டத்தில் இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டு இந்த காணியை கொடுக்கலாம் என்ற தீர்மானத்துக்கு வந்தது. அப்போ இந்த கொடுக்கலாம்னு சொல்லி வந்த தீர்மானத்தோட நாங்கள் தோட்டத்தை கண்டினியூ பண்ணி கொண்டு வந்தோம்னா இப்போ எல்லா பயிர்களுமே காய்க்குது பூக்குது அப்படி இருக்கு. ஆனால் எங்கட கிராம செயலாளர் வந்து அடிக்கடி இந்த கடிதங்கள் காணியை நிப்பாட்டும் கொள்ளுங்கன்னு சொல்லி கொண்டு இருக்கிறது. அப்போ நான் பிரதேச செயலாளர் ஏற்கனவே சந்திரசேகரம் ஐயா சொல்லி கூட்டம் நடந்து இருக்குது. அதில் முடிவெடுக்கிறதுக்காக எல்லாரோட கதைச்சிருக்கிறோம். இந்த முடிவையும் தாண்டி பிரதேச செயலகத்தால் கோர்ட்ஸில் வழக்கு தாக்கல் செய்தாச்சு.
அப்ப என்னன்னு சொன்னால் இந்த கிராமத்தில் ஒரு விவசாயியை வளர விடக்கூடாதுதான் என்ற நோக்கமா இருக்குது. உண்மையிலே விவசாய குடியிருக்கிறதுக்கு காணி கொடுக்கணும்னு சொல்லி எங்கட அமைப்பால அவைக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்திருந்தால் எங்களுக்கு இங்கே 500 ஏக்கருக்கு மேற்பட்ட புரசுக்கு சொந்தமான நிலம் இருக்கு. அதுல ஒரு 50 ஏக்கரை விடுவிச்சால் அந்த எங்களுக்கு இங்கே இருக்கிற வீட்டு காணி இப்ப கல்யாணம் கட்டி இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த காணியை கொடுக்கலாம். இதுல இருக்கிற 6 துண்டு காணியால தான் இங்க இருக்கிற இல்லாத பஜ்ரப்பள்ளி இருக்க முழுப்பேற்ற வீடு காணி தேவைப்பாடுடைய நிறைவேற்றலாமண்டா இல்லை. நாங்கள் நீண்ட கால போராட்டத்துக்கு இந்த தொழில் இதுதான். எனக்கு 4 பிள்ளைகள். அப்ப நாங்கள் இந்த காணியை நம்பி இருக்கணும். அதான் நான் எனக்கு வயது 42 ஆயிடுச்சு. இனியும் நான் இந்த காணிக்காக கடிதம் கொடுத்து என்னாலே இல்லாது. நான் 6 வருஷம் போராட்டம் 6 வருஷம் நேர்மையான முறையில் செய்தாச்சு. அயல் கிராமங்களில் சட்டவிரோதமா 30 ஏக்கர் மேல காணி குடிச்சு வழியாக்கினவனுக்கு இதே பிரதேச செயலகத்தாலே அளந்து கல்லு போட்டா வேண்டிய பேர்ல கோபி கொடுத்தாச்சு. அதே தம்பகாமத்துல சட்டவிரோதமா காணி அடிச்சு தென்னம்புள்ள வச்சு தேங்காய் காய்ச்சி கொண்டு இருக்கு. அவைக்கு இதுவரைக்கும் நீதிமன்றத்துக்கு அனுப்பல. வண்ணாங்கடியில மட்டும் நாங்கள் இந்த தோட்டம் செய்ய இப்படி பிரச்சனையா இருக்கு. இது சாதிவாதம் சமூகவாதம் மாதிரி கிடையாது. எனக்கு ஒரு பிரிவினவாதம் மாதிரி கிடையாது. சரியான சட்டம் என்றால் சரியான சட்டம் எல்லாருக்கும் பாயணும். உண்மையிலேயே நீங்கள் இந்த பச்சிலப்பள்ளி பிரதேச செயலகத்தில் இந்த தகவல் உரிமை சட்டத்தில் போய் நாங்கள் இந்த பூமிட்டை கொடுத்து உண்மையான சட்டவிரோத காணி எங்கெங்க முடிவெட்டிருக்கேன் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு காணிகள் இதுக்கு ஒட்டுமொத்தமாக முடிவெட்டிருக்கு. ஆனால் நீதிமன்றத்துக்கு அனுப்பினு பார்த்தால் வண்ணாங்கனியில் தான் கூடுதலாக அனுப்பப்பட்டிருக்கு. அப்போ எங்களுக்கு இப்போ நான் தான் சொன்னேன், இனி ஒன்றில் நான் இந்த காணியில் சாகணும் இல்லைன்னு சொன்னால் எனக்கு இந்த காணி பெற்று தரணும். இது பிரதேச செயலாளரும் மாவட்ட செயலாளரோ அல்லது இதுக்கு தகுந்த அதிகாரிமாராக இருந்தாலும் நேரடியாக வந்து என்னோட கதைச்சு இதுக்கான எனக்கு உறுதிமொழி தந்தால் தான் இந்த இடத்தை விட்டு நான் எழும்புவேன். அதுக்கு தோட்டம் செய்யறதுக்கு ஒரு தரக்கும் தோட்டம் செய்யறது காணி இல்லை. இருக்கிற காணி 2 பிறப்பு காணி, புள்ளியல் 4 புள்ளியல். அப்ப அவருக்கு 6 பேர் குடும்பம். அவைய தோட்டம் செய்யறதுக்கே காணாது. அவர் தண்டை 2 பிறப்பு காணிக்கு மஞ்சள் கன்றுகள் வச்சு அதுக்கே 25,000 கிட்ட வருமானம் எடுத்து வித்து அவர் அதால பெரியோசனப்பட்டார். தான் அது தனக்கண்டு ஒரு காணி என்று இருந்தால் தான் செய்து இந்த புள்ளிகளை வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லி எல்லாம் ட்வின்ஸ் புள்ளிகள் அப்போ சரியான கஷ்ட மத்தியில் அவர் அந்த தண்டை திகத்தை புளிஞ்சு இந்த காணியை வெட்டி வளர்த்து அந்த காணியால் ஒரு பிரயோசனம் எடுத்து அந்த புள்ளிகளை வளர்ப்ப தான் இந்த காணியை கஷ்டப்பட்டு வளர்த்து செய்தவர் உலகத்தை கொட்டிட்டார். இந்த காணி இந்த ஆர்டிஎஸ்க்கு என்ன வன்மம் என்று தெரியல. ஆர்டிஎஸும் சரி ஜிஎஸும் சரி கஷ்டப்பட்ட வாக்களை தான் உதவி செய்யணும் என்று முன்னிக்கணும். கஷ்டப்பட்ட ஆக்களை இவை பின்வாங்கி பன்மத்தில் கொடுக்கக்கூடாது. இதை செய்யக்கூடாதுன்னு செய்யறதுல என்ன லாபம்? கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்துக்கு தானே இதை வழங்கணும். கஷ்டப்பட்ட பிள்ளைகளை இனம் கண்டு தானே இதை செய்யணும். அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டார். இந்த காணிகளால கஷ்டப்பட்டு இந்த காணிகளை உழைச்சு அதால இந்த பிள்ளைகளை வளர்ப்ப வேண்டி தான் செய்யறாரு. மற்றபடி ஆக்கள்கிட்ட போய் தட்டி பறிக்கல. இந்த காணியை எனக்கு தாண்ட ஆட்டுட்டும் போய் கேட்கல. அரசாங்க காணிக்குள்ள தண்ட தேகத்தை புழிஞ்சு காடு வெட்டி தான் அதுக்கு தண்ட தேகத்தால தான் இவர் இந்த உழைச்சி அதுக்குள்ள புள்ளிகளை வளர்ப்ப வேண்டியதை செய்கிறார். அதை இந்த ஊர் மக்களும் சரி இந்த இஎஸும் சரி ஆர்டிஎஸ் தலைவரும் சரி அதை புரிந்து கொண்டு தண்ணாம வன்மமா எங்களுடைய ஒரு பகையை அவரை நினைச்சு அதை செய்யக்கூடாது கொடுக்கணும்டா என்ன வன்மம்னு தெரியல. அவர் ஒரு தரக்கும் ஒரு தீங்கும் செய்யல, ஒரு தரோடும் சண்டைக்கும் போறையில. ஆனா அவருக்கு ஏன் இப்படி செய்யணும்னு தெரியல எங்களுக்குண்டா. அவர் சரியான கஷ்டப்பட்டு தான் இந்த காணிக்குள்ள எவ்வளவு காசை கொட்டிட்டாரு. இப்ப கடன்களை வேண்டி கொட்டி இப்ப தோட்டம் செய்து பயிர் எடுக்கிற கட்டத்திலே வன்மம் கோட்ஸுக்கு கொண்டே கொடுத்திருக்கிறோம். அவரை கோட்ஸ்ல கொடுத்து இது வழக்காடி அவர் இது செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் இந்த புள்ளிகளோட என்னென்ன அவர் செய்வார். குழந்தைகள் எல்லாம் ட்வின்ஸ் புள்ளிகள் சின்ன புள்ளிகள். அந்த புள்ளிகளுக்காக தான் அவர் இந்த காடை வெட்டி காணிக்கு தோட்டத்தை செய்து விவசாயத்தை செய்து தன் ஒரு முன்னேற்றத்துக்கு தான் எல்லாரும் முன்னேற்றத்துக்கு எல்லா உதவியும் செய்கிறீர்கள். வாழ்வாதாரத்தை கொடுக்குறீர்கள். வாழ்வாதாரம் என்று எல்லா உதவியும் செய்கிறீர்கள். ஏன் வாழ்வாதாரத்தை தட்டி பறிக்கிறீர்கள்? வாழ்வாதாரம் என்று தானே செய்கிறீர்கள். வேந்தனத்துக்கு தட்டி பறிக்கிறீர்கள். அரசாங்க காணிக்கான இருந்து செய்கிறாங்க. அரசாங்க காணியை தான் காடு வெட்டி தான் செய்து விளைச்சு பிள்ளைகளை பார்க்கணும் என்று செய்யறாரு. நாட்டியனும் காட்டுக்கா போய் நாட்டியனும் வீட்டா போய் ஆட்டியனும் காணிக்க போய் தட்டி பறிக்கல. அரசாங்க அரசாங்கத்து காணிக்க தான் தெண்டத்துக்கு கஷ்டப்பட்டு தண்ட பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும் என்று தானே செய்யறாரு. ஏன் இது இந்த வன்மம் இந்த ஜனத்துக்கு? நாங்கள் என்ன பாவஞ்சது? நாங்கள் யாருக்கும் ஒரு தீங்கும் செய்யல, அவனும் செய்யல. ஒரு தண்ட தேகத்தை கஷ்டப்பட்டு அரசாங்க காணிகளை உழைச்சு புள்ளியோட வளர்க்கணும்னு செய்யறது புள்ளியோ? இது கேக்குற சமுதாயத்துக்கு புள்ளியோ கேக்குறது? எங்களுக்கு தோட்டம் செய்ய காணி வேணும். நாங்கள் அதில் இந்த காணி அவைய சம்மதத்தோட தான் இந்த காணியை துப்புரவாக்கி நாங்கள் 5-6 லட்சம் சில வளைச்சு கூலிகளை கொடுத்து சில வளைச்சு தான் இந்த காணியை இப்போ இவையால் என்னன்னா இந்த காணியை விட சொல்லி நிற்கணும். இவ்வளோ சில வளைச்சு போட்டு எங்களுக்கு இந்த காணியை விட்டால் எங்கள் இதை விட எங்களை தொழில் செய்ய வேறும் பெருசாக வேறு வேலையும் செய்ய மாட்டார். அவையால் இப்போ தனிப்பட்ட நீதியில எல்லா இடமும் தோட்ட காணிகள் எல்லா இதுகளும் செய்து கொண்டு வரையும் எங்கட கிராமத்துக்கு தான் இப்படி எந்த இஎஸ் வந்தாலும் வேறு தோட்டம் செய்ய காணி கொடுக்க எல்லாத்தையும் கொண்டே கோட்சியில் கொடுக்கணும். ஒரு போன முறையும் முதல் இருந்த இஎஸ்எம் எல்லா இடமும் காணி ஆக்களுக்கு தோட்டம் செய்ய காணி தங்கட இதுகளால் கொடுத்தோன்னு வந்தவங்க எங்கட கிராமத்துக்கு தான் மட்டும் கொடுக்காம இப்படி ஒரு
எங்களை கிராமத்தாக்கள் தோட்டம் செய்ய வேலை செய்ய கொண்டே கொடிச்சில குடிக்கணும். மற்ற வேறு ஆக்கள் வேண்டிய ஆக்கள் தானே வேற்றுமை மாதிரி பாக்கினோம். அதெல்லாம் எங்களுக்கு இந்த தோட்டம் செய்யறதுக்கு பெரிய ஒரு இதாக கிடக்குது. ஒரு இந்த இப்படி ஒரு தொழிலை செய்தால் தானே நாங்கள் இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எங்களுக்கு பொம்பளையால் ஆம்பளைன்னு சேர்ந்து செய்தால் தான் எங்களோட வீட்டு வருமானத்தை வேணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு எங்களோட நிலைமை தெரிஞ்சு ஒன்று ஜிஎஸ் இப்படி செய்து கொண்டு இருக்கிற ஒரு தனிப்பட்ட நீதியான இதை வச்சு செய்கிற மாதிரி ஆர்டிஎஸ் ஜிஎஸ் சேர்ந்தா இதை செய்து கொண்டு இருக்கணும். என்ன ஒரு இதுன்றது நீங்கள்லாம் இதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவெடுத்து தருவோம். நாங்கள் இப்படியே கஷ்டப்பட்டு வந்து வெயிலுக்கு கிடந்து இந்த காணியை துப்புரவாக்கி அந்த எல்லாம் அவையன்ற முடிவோட தான் நாங்கள் செய்தோம். நாங்கள் இப்படி வந்தால் அளந்தே தான் நாங்கள் அதை செய்தோம். இப்போ வந்து இந்த விழாத்தை பாடுபட்டா அப்புறம் இந்த காணியை விளைச்சோன்னா இதுக்கு ஒரு வருமானம் எடுத்து இந்த சில விளைச்ச கடனை கட்டாமல் நாங்கள் என்ன இதை விடுறது நாங்கள் அதான் எங்களுக்கு நீங்கள் ஒரு முடிவை தர வேணும். ஒரு எங்கட புள்ளியால் குட்டிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு இது தேவைதான். நாங்கள் அதை தான் நாங்கள் இப்போ கூட தந்துறோம். உள்ள குட்டிகள் வருங்காலத்திலே நாங்கள் ஒரு தோட்டம் செய்ததை காட்டினா தான் அதுகளும் ஒரு நேரத்தில் இது ஒரு இதை செய்யுங்க தங்களோட வருங்காலத்துக்கு. தோட்டம் செய்கிற 24 பேரும் வயற்காணிக்கு 8 பேரும் கொடுத்துருங்க. அதில் இப்போ அதை கோடிகள் பண்ண பிறகு வந்தது 12 பேருக்கு வந்திருக்கு. அது ஏஜிஎல்லாம் கதம் சைன் வச்சு கொடுத்து பிராங்க் அடிச்சு கொடுத்து இந்த காணி கொடுக்கலாம்னு சொல்லி இங்கெல்லாம் அளந்து அந்த எல்லாரும் அளந்தாச்சு. அளந்து பேர் விவரம் கொடுக்கல. அந்த 12 பேருக்கு உரிய காணியாக அளந்தாச்சு. அளந்து இல்லை குத்தியாச்சு. குத்தினா பிறகு இங்கேருந்து வெட்டி கடிதம் வாங்கி கடிதம் போயிருக்கு. இந்த காணி கொடுக்க கூடாது. அப்போ அதே அதை இடம் இருக்கிற பிறகு குடியிட்ட காணி இது பரஸ்ட் இல்ல. இது வந்து அதுக்கு ஒதுக்கப்பட்ட காணி தான். காணி விடுவிச்சீங்களோ அதோட குடியிருப்புக்கு கொடுபடாமல் இதுல 19 ஏக்கர் இருந்தது. அந்த 19 ஏக்கர் காணியில வந்து குளம் சேர்ந்தது இல்லை. அப்ப குளத்துக்கு 3 ஏக்கரை கழித்து கொண்டு அவர்கள் 2 ஏக்கர் காணி எங்களுக்கு ஒரு அவசரம் வரும். ஆகவே அந்த பொது தேவைக்கு 2 ஏக்கர் காணியை விட்டு உங்களுக்கு விவசாயத்தை மிச்ச காணியை தாரம் பண்ணி சொல்லி 3 ஏக்கர் குளத்துக்கு 2 ஏக்கர் 5 போனால் 16 5 போனால் 11. அந்த மற்ற காணியை தான் மிச்சம் 12 கொண்டா வருது. நிச்சயமாக பள்ளமா இருக்கு. 12 ஏக்கரா 12 ஏக்கரா 12 கொண்டு மிச்சம் 12 பேருக்கும் கொடுத்தாச்சு. 12 பேருக்கு அதாவது அந்த நில அளவு மாவட்டத்தில் அளந்து அந்த அளந்த பொருட்கள் கொண்டு வந்து 12 பேரையும் வச்சு தான் காரை பட்டி துப்புரவாக்கி பட்டி இதெல்லாம் வளர்ந்தா பிறகு நாங்கள் இந்த வளர்ந்து எல்லாரும் பட்டா நாங்கள் அளந்த முடியாது. ஒரு தரம் காணியால் துப்புரை செய்ய வருது. அப்போ எங்களுக்கு காணி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ விசாரங்கள் இல்லாத இருந்தாங்க. கட்டிடங்கள் காணியில் அப்போ இந்த கவசாராய் பண்ணுற கொண்டு கவசாராய் செய்து போடி பண்ணாங்க. சமகார பாடு ஒரு லெட்டர் கொண்டு போய் என்ற மக்களுக்கு நீங்கள் உடனடியாக கொடுப்பீங்களான்னு கேட்டது. கையில் பிரதேசம் இதுக்கு கொஞ்சம் ஆவணங்கள் ரீதியாக கொஞ்சம் காலம் தாமதமாகும். அப்போ தாமதமாக மட்டும்தான் கண்காரியமாக தோட்டம் செய்யறதுக்குனால இப்போ நீங்கள் பிறகு நீங்கள் அதுக்கு தான் கொடுக்க போறீங்க கணக்கு. அப்போ ஆவணத்தை ரெடி பண்ணி கூட கொடுப்போம். அந்த பிரதேச சமகாரம் எழுதி கொண்டு போன லெட்டர் வந்து பிரதேசம் டைம் வச்சுக்கலாம். கண்காரியமாக காணி தாமதத்துக்கு போயிட்டு அந்த அப்போ அந்த கடிதத்திலே பிரதேசம் டைம் வச்சுக்கலாம். வணக்கம். இன்றைக்கு திரு ஜெயக்குமார் என்ற தம்பி சாகும் வரை உண்ணாவிரதத்தை இந்த தம்பகம் கிராம சேவையாளர் பிரிவில் வடக்கு வண்ணாங்காணி பகுதியில் கடந்த 15 வருஷங்களுக்கு முன்பு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருந்து மீட்கப்பட்டு மக்கள் குடியிருப்பாக வழங்கிய மீதி இருந்த அரச காணியை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயத்தில் ஆர்வமுள்ள கமக்கார அமைப்புகளின் சிபாரிசின் அடிப்படையில் அந்த காணி அவர்களுக்கே பகிர்ந்தளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவர்கள் அந்த காணிகளில் ஒவ்வொரு தரம் 3/4 ஏக்கர் காணிகளை கிட்டத்தட்ட ஒரு 10 பயனாளிகள் அதை அந்த ஒழுங்குபடுத்தப்பட்ட 12 பயனாளிகளில் 10 பயனாளிகள் கமக்கார அமைப்பால் சிபாரிசு செய்யப்பட்ட பயனாளிகள் இங்கே விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட போது இப்போது அந்த சில அமைப்புகள் சில அரசியல் தலையீடுகள் காரணமாக அவர்களை இங்கிருந்து விரட்டி அடிப்பதற்கும் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற சட்ட நடவடிக்கைக்கும் பிரதேச செயலகம் முற்பட்டிருக்கிற சூழலில் தங்களுக்கு நீதி வேண்டும் என்று நியாயம் வேண்டும் என்று இங்கே இந்த பகுதியிலே இந்த நிலத்தில் விவசாயம் செய்ய முயற்சியாளர்கள் செய்து கொண்டிருக்கும் முயற்சியாளர்கள் உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள் சாகும் வரை. ஆகவே இந்த விடயத்தில் நானும் அக்கறையுடன் இந்த பிரதேச மக்கள் நீண்ட காலம் என்னுடன் எங்களது செயல்பாட்டுடன் அல்லது அவர்களது முன்னேற்றத்துடன் ஒன்றாக இணைந்து செயல்பட்டவர்கள் 1922ஆம் ஆண்டிலிருந்து எங்கள் கமக்கார அமைப்புக்கு இங்கே உள்ள மக்கள் விவசாயம் செய்வதற்கு காணி கேட்டு கடிதமுடன் தந்திருக்கோம். இந்த கடிதங்கள் யாவும் முதலிருந்த அமைச்சருக்கு கொடுத்து அவையெல்லாம் வந்து பார்வையிட்டு தரலாம் என்று இருந்தோம். அரசாங்கம் மாறினதால இதெல்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கும்.
திரும்ப இப்போ வந்து ஏஜேக்கு தகவலற்ற கடிதமும் கொடுத்து வயல் செய்கிற வேண்டியும் தோட்டம் செய்கிற வேண்டியும் கொடுத்து மாவட்ட செயலம் எல்லாம் போய் வந்து காணி தள்ளலாம் என்று ஓகே பண்ணினேன். ஆனால் மாவட்ட செயலகத்தில் காணி கொடுக்க சொல்லி தீர்மானம் எடுக்கப்பட்டது. ஏஜியும் இங்கே உள்ள ஜிஎஸ் தான் பிரச்சனை செய்யணும். இதுக்கு உதவியாக இந்த ஆடிஎஸ் தலைவரும் இருக்குது. அது என்னென்றால் அவைக்கு சில பல வேலைகள் இவ்வாறு செய்து கொடுக்கப்பட்டது. அதனால இதை வந்து இந்த ஜிஎஸ் வந்து அவைக்கு சார்பாக நின்று கொண்டுதான் இப்படியான வேலை திட்டங்கள் நடந்து கொண்டு. உண்மையாக எங்களால் கொடுக்கப்பட்ட அத்தனை பேரும் விவசாயம் செய்யக்கூடியவர். இங்கே உள்ள மக்கள் அவைகளுக்கு இருக்க ஒரு 2 பரப்பு காணி தான் உள்ளது. விவசாயம் செய்ய யாருக்கும் காணி அவைகளைத்தான் நாங்கள் தெரிவு செய்து கொடுத்திருக்கிறோம். அதே நிலைமையில இன்னும் புறசால விடுபடாமல் 15 ஏக்கர் நிலம் வெட்டுக்குளத்துக்கு மேலே இருக்கு. எங்களுக்கு தந்த 31 பேர்ல இந்த 12 பேர் விவசாயிகளும் 8 பேர் வயல் செய்வோம். அந்த 8 பேருக்கு எலக்ட்ரிக்கல் லைன் கீழே கொடுத்தாங்க. 12 மணி 20 போனா இன்னும் 11 பேர் அவைக்கு வந்து வெட்டுக்குளத்துக்கு மேலே தர சொல்லி புறத்துக்கும் கடிதம் எழுதி எங்களுடைய ஏஜிக்கும் கடிதம் கொடுத்துருக்கோம். ஆனால் இதை நாங்கள் இப்போ பார்க்குறோம் என்னென்றால் இது வேறு ஒரு வழி போகிறது மாதிரி எங்களுக்கு தெரியுது. அது என்னென்னு சொன்னால் ஜிஎஸ்எம் ஏஜியும் சாதி அடிப்படையில் தான் எங்களுடைய கிராமத்தை பார்க்கணும். இந்த வார அபிவிருத்தி திட்டம் உதாரணத்துக்கு பூரசங்கனி குளத்தில் இருந்து இன்னாதி குளத்துக்கு நிரந்தர வாய்க்கால் அமைக்கிறதுக்கு 3 கோடியே எத்தனை லட்சம் 3 கோடி காசு ஒதுக்கப்பட்டு வந்தது. அது 3 காணிக்காரர் இந்த வாய்க்கால் போகணும். 2 காணிக்காரர் கடிதம் தந்துட்டு நமக்கு. ஒரு காணிக்காரர் நாங்கள் போய் கேட்டதுக்கு காலவையில் வாங்க கேட்டால் நீங்கள் ஒரு கடிதம் தாங்க. நாங்கள் அவருக்கு கடிதம் கொடுத்துட்டோம். அடுத்த நாள் போக சொன்னார் நாங்கள் அம்மாவோட கழிச்சுனாங்க. அவர் சொல்கிறோம் கடிதம் கொடுக்காதீங்க, கொடுத்தால் நாளைக்கு பிரதேச சபை இல்லை பிரதேச செயலாம் வரும், காணிய விடாது. இங்கே அபிவிருத்தி நடக்கக்கூடாது என்ற காரணத்தை வச்சு தான் ஜிஎஸ் அவருக்கு சொல்லி குழப்பி விட்டது. திரும்ப ஜிஎஸ் இந்த காரியாலயத்தில் ஏஜிஐ வந்து கூட்டம் பற்றி அவரை கேட்டதுக்கு அவர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார். ஆனால் இன்று வரைக்கும் அதுக்கான வேலை திட்டம் எதுவும் நடக்கவில்லை. இதே நிலையில் எங்களோட ஊருக்குள்ள ஆடிஎஸ் தலைவர் உட்பட ஒரு சில பேர் சேர்ந்து தனியார் ஒரு காணிக்கு ஜிஎஸ்டும் கையெழுத்து வச்சு கொடுத்து ஏஜிஐயும் கையெழுத்து வச்சு கொடுத்தா தானே அந்த வெளிப்படுத்தல் ஒரு போடப்படும். இது எப்படி அவ கொடுப்பா? இந்த ஊருன்ற நிலைமை அவருக்கு தெரியாது. அவ வந்து இங்க 1.5 வருஷம் கூடி ஆகையில் இவன் இந்த காணிக்கை இருக்கிறமா இவன் இந்த காணியான்றது தெரியாமல் உறுதிப்படுத்தி கொடுத்திருக்கலாம். ஆனா இப்படியான வேலை எங்களோட சடங்களும் நோக்குது என்னன்னா இவங்க ஏதோ லஞ்சம் கிஞ்சம் பெற்றுக்கொண்டு கொடுக்குறாவோ என்னமோ தெரியாது. அதன் காரணத்தினால எங்களுக்கு நல்ல ஒரு ஜிஎஸ் வேணும். இந்த விவசாயம் செய்கிற 12 பேருக்கு முதல் உரிமை பண்ணி நாங்கள் கொடுத்த 12 பேருக்கும் 8 பேர் வயல்காரருக்கும் இந்த காணியை வழங்கணும் என்று மிகவும் தாழ்மையாக தெரியும்.